Hi friends, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூடியூப் பிகினர்ஸ்க்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களோட சேனல் எப்படி க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த சேனலில் வந்து ஒரு 5 டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னோட சேனல்லையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதாவது கொஞ்சம் டைம்லேயே வந்து அதாவது ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து உங்களால் 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் ரீச் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களால் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே ப்ளஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பிகினர்ஸ் எல்லாமே ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்மளால் வந்து க்ரோத் ஆகவே முடியல, எவ்வளோ தான் வீடியோஸ் போட்டாலும் வந்து க்ரோத் ஆகலை, சேனலு வியூஸும் எப்படியோ ஒரு கொஞ்சம் தான் வருது, ப்ளஸ் சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுது, என்னால் க்ரோத் ஆக முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ. ஸோ அது எதனால் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறது ஒரு பார்ட் மட்டும்தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறைய டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோவை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோ இன்ட்ரோவில் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஃபஸ்ட்டில் நான் சொல்லியிருப்பேன், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலில் வந்து நான் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன், இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத நீங்கள் நான் மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் உங்களோட வீடியோவில் மென்ஷன் பண்ணணும். அதாவது என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூட பெல் சிம்பிளுக்கு ஆல் பட்டன் செட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கம்பல்சரி சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க சப்போஸ் மறந்து வீடியோ, இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம வீடியோ மட்டும்தான் பார்ப்போம், அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னோன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் தான் இருக்குமே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணுறது இருக்காது. மேக்ஸிமம் ஒரு சிலர் பண்ணிவிடுவாங்க, ஒரு 3/4 பேர் பண்ண மாட்டாங்க. அதுக்காக சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீடியோவில் வந்து நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணோம் உடனே க்ரோத் ஆகிடும் அப்படின்றது கிடையாது. நான் நிறைய சேனலில் வந்து மெயில் பண்ணி கேட்டிருக்கேன், அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடியை கொடுத்து நான் உங்களுக்கு மெயில் பண்ணி கேட்டிருக்கேன், உங்கள் சேனல் நீங்கள் எப்படி க்ரோத் பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன்னா ஒரு 4-5 சேனல் கேட்டேன். ஆனால் ஒருத்தரோட இது மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்றா போடுறேன். அவர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ராஜா டெக். அது யூடியூப் சம்மந்தமாக எல்லாம் இப்போ வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. வேணால் உங்கள் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவரோட சேனல் ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அவங்களோட ப்ரொமோஷன் கிடையாது, இதை நானாக சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் 1 இயராக வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து நான் வீடியோ போட்டேன் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒன்றா காமிக்கிறேன், அதை பாருங்கள். அவர் சொல்லியிருப்பார், 1 இயராக நான் வந்து நான் கன்சிஸ்டன்சியாக வந்து நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன், அதனால் மட்டும்தான் என்னால் வந்து சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ரீப்ளை பண்ணியிருந்தார். ஸோ இது அவரோட ரீப்ளை மட்டும் இல்லை, நிறைய யூடியூபரோட ரீப்ளேவும் தான், அதாவது பெரிய சேனலோட ரீப்ளேவும் அதுதான். நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ போட்டு நீங்கள் உடனே வந்து க்ரோத் ஆக முடியாது, நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு 1 இயர் இல்லை 2 இயர், உங்களுக்கு 1 மாதத்தில் கூட மானிட்டேஷன் கிடைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 மாதத்தில் கூட எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற கண்டென்ட் தான். அந்த கண்டென்ட் வந்து ரீசெண்டாக இருக்கணும், அதாவது ட்ரெண்டிங்காக இருக்கணும், அந்த மாதிரி கண்டென்ட். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோ நீங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீடியோவிலே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்படியும் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கண்டென்ட் வந்து 100% வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது, ஒரு வீடியோ போட்டால் எனக்கு வியூஸ் வரல அப்படிங்கிறத நிறுத்த வேண்டாம். நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ கன்சிஸ்டன்சியாக போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஷேரிங். உங்களோட வீடியோ நீங்கள் யூடியூப்பில் போட்டால் மட்டும் யாரும் பார்க்க போகிறது கிடையாது. அதாவது பார்ப்பாங்க, சர்ச் ரேங்கிங்கில் போனால் மட்டும்தான் பார்ப்பாங்க, இல்லை ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே யூடியூப்பில் மட்டுமே நீங்கள் க்ரோத் ஆகிடலாம் அப்படின்னு உங்கள் சேனல் நீங்கள் க்ரோத் பண்ண முடியாது. ஒரு 90% வந்து அது மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் சோஷியல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் எல்லாத்தையுமே உங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்க்காதவர் கூட கம்பல்சரி ஃபேஸ்புக்கில் எதாவது பார்ப்பாரு, அவருக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கலாம், அவர் ஒரு யூடியூப் பிகினராக இருக்கலாம், இல்லை நீங்கள் சொல்கிற டிப்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட சேனலை வந்து அவங்க டேரெக்டாக யூடியூப்பில் சர்ச் பண்ணி உங்களோட சேனல் நேம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதாவது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து யூடியூப்லேயே பண்ணாலும் நீங்கள் க்ரோத் ஆகணும் அப்படின்னா உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் கம்பல்சரி ஷேர் பண்ணணும். நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா 100% குவாலிட்டியாக இருக்கணும். ப்ளஸ் வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டு நம்ம வந்து ஒரு அளவுக்காவது மீடியமாக இருக்கணும். ஸோ நம்ம யூடியூப் பிகினராக இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் வாங்குற அளவுக்கு ஒரு அமௌண்ட் இருக்காது. ஸோ இருக்கிறவங்க வாங்கிப்பாங்க. ஒரு சிலர் வந்து அமௌண்ட் இல்லாதவங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைக் வாங்க முடியாது, வெறும் ஃபோன் மட்டும் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மொபைல் ஃபோனோட இயர்ஃபோன் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இயர்ஃபோனில் நீங்கள்
நம்ம இப்போ வரது எல்லாமே மைக் இருக்குது. ஸோ மைக் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை வந்து இயர்ஃபோன் மூலிமா கனெக்ட் பண்ணி அதை கூட நீங்கள் மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி மைக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறோன்னா தனியாக ஒரு வீடியோவில் போட்டுடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கமெண்டில் வந்து மைக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஆனால் இன்னொரு வீடியோவை வந்து நம்ம மேக் பண்ணி போட்டுக்கலாம். 5ஆவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டீங்க, அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இப்போ மேக் பண்ணுறீங்க, இப்போ உடனே அப்லோட் பண்ணுன்னு சொல்ல அதுக்கான ஒரு டைமிங் இருக்குது. நீங்கள் வந்து மார்னிங் அப்லோட் பண்ணலாம். மார்னிங் ஒரு 6 to 8 o'clock. எதுக்காக சொல்கிறேன்னா, மார்னிங் எழுந்தோடனே எல்லாருமே வந்து ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க, யூடியூப்பில் என்ன நியூஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு போவாங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோ சஜஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது மாதிரி ஈவினிங் டைம் நைட்டு ஒரு 7 to 8 ஒரு 9 o'clock உள்ளே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நைட்டில் தான் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களோ மற்றபடி வந்து ஏதாவது ஒர்க் முடிச்சுட்டு வரவங்களோ எல்லாருமே வந்து ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் வந்து உங்களோட ஒரு வீடியோ ஒருத்தர் பார்த்துருந்தாலும் அடுத்த ஒரு நாள் கூட நீங்கள் அடுத்த நாள் வந்து உங்களோட வீடியோ நீங்கள் புதுசாக இதை அப்லோட் பண்ணிங்கன்னா எப்படியா இருந்தாலும் அவருக்கு சஜஷனில் போகும். அதை பார்த்து அவர் உங்களுக்கு வியூஸும் வரும். ப்ளஸ் நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை க்ரோத் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.